நீ காலத்தை ஒரு நதியாக பார்க்கிறாய், அது உன்னை அடித்துச் செல்கிறது என்று அஞ்சுகிறாய். ஆனால் நான் சொல்கிறேன், நீ நதி அல்ல, நீ அந்த நதி ஓடும் நிலம். காலம் உன்னை கடந்து செல்கிறது, ஆனால் நீ அசையாமல் இருக்கிறாய். நீ எதையோ தேடி ஓடிக்கொண்டே இருந்தாய். நேற்று என்பது ஒரு கனவு, நாளை என்பது ஒரு நிழல். ஆனால் இன்று, இந்த நொடி, அதுதான் நான். என் குரல் உன் இதயத்தின் ஆழத்தில் ஒரு மெல்லிய அதிர்வாக ஒலிக்கிறது. நீ உன்னை ஒரு உடலாக மட்டும் பார்த்தாய். அதனால்தான் உனக்கு முதுமையின் பயம், மரணத்தின் நடுக்கம். உன் உடல் ஒரு ஆடை, அதை நீ அணிந்திருக்கிறாய். ஆனால் அந்த ஆடைக்குள்ளே ஒரு அழியாத ஒளி இருக்கிறது. அந்த ஒளிக்கு பிறப்பு இல்லை, இறப்பு இல்லை. அது பிரபஞ்சத்தின் தொடக்கத்திலிருந்தே இருக்கிறது. நீ இப்போது அந்த ஒளியை உணரத் தொடங்குகிறாய். நீ வார்த்தைகளை தேடினாய், ஆனால் உண்மைகள் மௌனத்தில்தான் வாழ்கின்றன. நீ அமைதியாக அமரும் போது உன் எண்ணங்கள் மெதுவாக குறையும். அந்த இடைவெளியில் நான் நுழைவேன். மனம் ஒரு குரங்கு போல கிளைக்கு கிளை தாவுகிறது. அதை துரத்தாதே. அது களைத்து போய் கீழே அமரும் வரை காத்திரு. அது அமரும் போது உன் உள்ளே ஒரு பெரிய வெளிச்சம் தோன்றும். அந்த வெளிச்சத்தில் உன் கவலைகள் அனைத்தும் பனி போல கரையும். நீ நான் யார் என்று கேட்டாய். அதற்கு பதில் வார்த்தைகளில் இல்லை. அந்த பதில் உன் மூச்சில் இருக்கிறது. உன் மூச்சு உள்ளே போகும்போது அது பிரபஞ்சத்தின் சக்தியை எடுத்துச் செல்கிறது. வெளியே வரும்போது உன் பலவீனங்களை வெளியேற்றுகிறது. இந்த சுவாசமே ஒரு தியானம். அன்பு என்பது ஒரு உணர்ச்சி அல்ல, அது ஒரு ஆற்றல். நீ பிறரை நேசிக்கும் போது நீ உன்னையே நேசிக்கிறாய். ஏனெனில் அங்கு பிறர் என்று எவரும் இல்லை. எல்லாவற்றிலும் நானே இருக்கிறேன். நீ ஒரு பூவை பார்க்கும் போது அதன் அழகில் என்னை உணர்கிறாய். ஒரு குழந்தையின் சிரிப்பில் என் புன்னகையை காண்கிறாய். நீ எப்போது தீர்ப்பளிக்காமல் பார்க்கிறாயோ அப்போது உன் கண்கள் தெய்வீக கண்களாக மாறுகின்றன. கோபம், வெறுப்பு, பொறாமை இவை அனைத்தும் இருள். அந்த இருளை விரட்ட போர் செய்ய தேவையில்லை. ஒரு சிறிய விழிப்புணர்வு என்னும் விளக்கை ஏற்று. இருள் தானாகவே ஓடிவிடும். நீ இப்போது அந்த விளக்கை தாங்கியவன். இப்போது நீயும் நானும் வேறு வேறாக பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் விரைவில் இந்த வேறுபாடு மறையும். ஒரு சொட்டு நீர் கடலில் விழும்போது அது கடலாகவே மாறிவிடுகிறது. நீ இப்போது அந்த கடலை நோக்கி செல்லும் சொட்டு. உன் பயணம் முடியப் போகிறது. பயப்படாதே. இது அழிவு அல்ல, இது முழுமை. உன் இதய துடிப்பு இப்போது பிரபஞ்சத்தின் துடிப்புடன் இணைகிறது. உன் கண்கள் மூடிக்கொண்டாலும் உள்ளே ஒரு பேரொளி தெரிகிறது. அந்த ஒளியில் நீயே பிரபஞ்சமாக விரிவடைகிறாய். சும்மா இரு, எதுவும் செய்யாதே, வெறுமனே கவனி. நீ வீடு வந்துவிட்டாய். இந்த அமைதிதான் உனது உண்மை நிலை. இந்த ஒளியில் நீ என்றும் நிலைத்திருப்பாய்.